வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜனவரி 2019 அந்த மாதத்திற்கான விருதுகள் யாரெல்லாம் என்ன அவார்ட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் 2018. ஸோ ஐசிசியோட 2018ஆம் ஆண்டோட சிறந்த கிரிக்கெட் வீராங்கனை விருது அப்படிங்கிறது யார் வாங்கியிருக்காங்கன்னா கிரிக்கெட் வீராங்கனையான ஸ்மிருதி மந்தனா அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த அவார்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னென்னா ரேச்சல் ஹெய்கோய் பிளிண்ட் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அவார்டு. ஸோ இந்த விருதை ஸ்மிருதி மந்தனா வாங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2019க்கான தேசிய நிருத்திய சிரோமணி விருது அப்படிங்கிற விருது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டான்ஸ் கலைஞருக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா USA அமெரிக்காவை சார்ந்த கதக் நடன கலைஞர். ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிந்திதா நியோஜி அனாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ இவங்களுக்கு தான் தேசிய நிருத்திய சிரோமணி விருது வழங்கப்பட்டிருக்கு ஜனவரி 2. அடுத்து பார்த்தோன்னா இலக்கியத்தில் வாழ்நாள் சாதனைக்கான கபி சாம்ராட் உபேந்திரா பஞ்சா தேசிய விருது. ஸோ இலக்கியத்திற்கான வாழ்நாள் சாதனையாளர் விருதுக்கு பேர் தான் கபி சாம்ராட் உபேந்திர பஞ்சா விருது. ஸோ இதை வாங்கினது மனோஜ் தாஸ் அவர்கள் வாங்கியிருக்காங்க. அடுத்து 106வது இந்திய அறிவியல் மாநாடு நடந்திருக்கு. இதில் ஆண்டின் சிறந்த அரங்குக்கான விருது அப்படிங்கிறது எந்த அமைப்பு வாங்கியிருக்கு அப்படின்னா DRDO அப்படின்னு சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ 106வது இந்திய அறிவியல் மாநாட்டில் ஆண்டின் சிறந்த அரங்குக்கான விருதை DRDO அமைப்பு வாங்கியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ICSI வாழ்நாள் சாதனையாளர் விருது. ICSIனா என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அதுதான் ICSI. ஸோ இவங்க அறிவித்த வாழ்நாள் சாதனையாளர் விருது ஆதி கோத்ரேஜ் அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் நிறுவனத்தோட CEO. ஸோ ஆதி கோத்ரேஜ் ICSI வாழ்நாள் சாதனையாளர் விருதை வாங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுஷிலா தேவி இலக்கிய விருதை நமிதா கோகலே வாங்கியிருக்காங்க. ஸோ சுஷிலா தேவியும் ஒரு பெண்ணோட பேர் தான், வாங்கினவங்களும் ஒரு பெண் தான், நமிதா கோகலே. ஓகேவா? ஸோ இவங்க எந்த புதினத்துக்காக இந்த விருது வாங்கியிருக்காங்கன்னா திங்ஸ் டு லீவ் பிஹைண்ட் அப்படிங்கிற புதினத்திற்காக சுஷிலா தேவி இலக்கிய விருதை நமிதா கோகலே வாங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முதலாவது பிலிப் கோட்லர் குடியரசு விருது பெற்ற இந்தியர். பிலிப் கோட்லர் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவரோட பேரில் தான் இந்த அவார்டு கொடுக்குறாங்க. இந்த பேர் உடைய பிலிப் கோட்லருங்கிறவர் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மார்க்கெட்டிங். ஸோ அவர் தான் நவீன மார்க்கெட்டிங்கோட தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் தான் பிலிப் கோட்லர். ஸோ இவரோட பேரில் ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. முதல் அவார்டே ஒரு இந்தியரான நம்ம நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிலிப் கோட்லர் குடியரசு விருது வாங்கியிருக்காரு. ஸோ இவர் எதுக்காக வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை சிறந்த முறையில் வழி நடத்துறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் மேக் இன் இந்தியா, ஸோ அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்ததுக்காகவும் இந்த அவார்டு அவர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃப்ராங்கோ ஜெர்மன் மனித உரிமைகள் விருது ஹியூமன் ரைட்ஸ் அவார்டு ஃப்ராங்கோ ஜெர்மன் ஹியூமன் ரைட்ஸ் அவார்டுங்கிற ஒரு விருதை யூ வென்செங் அப்படின்னு சொல்லக்கூடிய சைனாவோட வழக்குரைஞருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ யூ வென்செங் தான் ஃப்ராங்கோ ஜெர்மன் மனித உரிமைகள் விருதை வாங்கியிருக்காரு. அடுத்து லாரஸ் வேர்ல்டு கம்பேக் ஆஃப் இயர் அவார்டு அப்படிங்கிற விருது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உலக அளவில் ஏதோ ஒரு சோதனையிலிருந்து மீண்டு வந்த இது ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு. இந்த லாரஸ் வேர்ல்டு கம்பேக் ஆஃப் இயர் அவார்டு வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் பர்சன் கம்பேக் ஆஃப் த இயர் அவார்டு இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த வீராங்கனை வாங்கியிருக்காங்கன்னா நம்ம இந்திய விளையாட்டு வீராங்கனையான வினேஷ் போகத் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க மல்யுத்த வீராங்கனை. இவங்க ஹரியானா மாநிலத்தை சார்ந்தவங்க. ஸோ இவங்களுக்கு எதுக்காக இந்த அவார்டு கொடுத்தாங்கன்னா இவங்க 2016 நடந்த ரியோ ஒலிம்பிக்ஸில் பங்கு பெற்றாங்க. பட் அவங்கள முட்டியில் பயங்கர அடி ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால் அந்த போட்டியிலேருந்து விலகி இருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ 2018 நடந்த ஏஷியன் கேம்ஸ் அப்புறம் காமன்வெல்த் கேம்ஸில் எல்லாத்துலேயுமே கோல்டு மெடல் வாங்கினாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்ததுக்கான விருது வினேஷ் போகத்துக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அசோக் சக்ரா விருது, மிக உயரிய விருதான அசோக் சக்ரா விருது, வீரதீர செயல்களுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு தான் இந்த அசோக் சக்ரா விருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2019 குடியரசு தினத்தன்னைக்கு இந்த அவார்டெலாம் அறிவிச்சிருக்காங்க. நான் குடியரசு தின விழா அன்னைக்கு
சென்ட்ரல் அதாவது மாநில அளவிலும் மத்திய அளவிலும் என்னென்ன விருதுகள் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தனி வீடியோவே போடுறேன். ஏன்னா நிறைய அவார்ட்ஸ் வரும். அதில் முக்கியமான அவார்ட்ஸ் தான் இந்த அசோக் சக்ரா விருது. அதை வாங்கினவர் வந்து காஷ்மீரை சார்ந்த நஷீர் அகமது வானி அப்படின்னு சொல்லக்கூடிய வீரர். ஸோ இவர் இறந்துட்டார். ஸோ இவரோட மரணத்துக்கு பிறகு தான் அசோக் சக்ரா விருது கொடுத்துருக்காங்க. அடுத்து பேட்டி பச்சோ பேட்டி பாதோ அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது. இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்திய மாநிலம் எது மாவட்டம் எது அப்படின்னு செலக்ட் பண்ணி விருது கொடுத்துருக்காங்க. மாநில விருது வந்து நம்ம தமிழ்நாடு வாங்கியிருக்கு. சிறந்த மாவட்ட விருதை வந்து திருவண்ணாமலை வாங்கியிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, மாநில அளவில் வந்து நிறைய அவார்டு வந்து குடியரசு தின கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா அண்ணா விருது அப்படிங்கிற விருதை வந்து வீரதீர செயல் புரிந்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை 3 பேர் வாங்கியிருக்காங்க. யாராருன்னா சூரியகுமார், ஸ்ரீதர் மற்றும் ரஞ்சித். ஸோ இவங்க 3 பேரும் இந்த அவார்டை வாங்கியிருக்காங்க. அடுத்து ஃபைனலாக பார்த்தோம்னா பாரத் ரத்னா விருது 2019 ஆண்டிற்கான பாரத் ரத்னா விருதை 3 பேர் வாங்கியிருக்காங்க. பிரணாப் முகர்ஜி, நம்மளோட முன்னாள் குடியரசுத் தலைவரான பிரணாப் முகர்ஜிக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பூபேன் கஷாரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபல மியூசிக் டைரக்டர், இசையமைப்பாளருக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நானாஜி தேஷ்முக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனசங்க தலைவருக்கு கொடுத்துருக்காங்க. பாரத் ரத்னா விருது இந்த 3 பேரும் வாங்கியிருக்காங்க. ஸோ இதோட பார்த்திங்கன்னா விருதுகள் வந்து அவ்வளோதான். இன்னையோட டேட் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த 2 டேட்டையும் தனியாக நான் வந்து தமிழ்நாடு அப்புறம் இந்திய அளவில் எழுதக்கூடிய நடப்பு நிகழ்வுகளில் நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு எந்த வீடியோவும் மிஸ் ஆகாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.